வணக்கம் நேயர்களே, நம்ம பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் மிளகாய் செடி வைக்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், சின்ன சின்னதாக குழி போட்டு நல்லா நாங்கள் இடத்த உழுது பில்லெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதில் சின்ன சின்னதாக ஒரு சாணுக்கு ஒரு அளவு ஒரு கன்று அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஒரு குழி போட்டு அந்த குழியில் டியூப் மூலியமாக தண்ணி விட்டு பாருங்கள், அதில் நாங்கள் அந்த மிளகாய் செடியை ஊனி வைக்கிறோம். பாருங்கள், ஊன்றதுக்கு முன்னாடியே அந்த குழியில் கொஞ்சம் அந்த மண் குழைச்சி சேறு மாதிரி வச்சோம்னா டக்குன்னு நம்ம கன்று வேர் பிடிச்சிரும். அதனால் பண்ணிவிட்டு மேலே அதில் கண்ணை வச்சுட்டு மறுபடியும் அந்த கண்ணுக்கு கொஞ்சம் தண்ணி விடுறோம். இது இப்போ தான் நமக்கு இந்த மிளகாய் செடி வைக்கிற சீசன். இந்த மார்கழி எண்டு தை மாதத்தில் வச்சோன்னா தான் நமக்கு நல்லா மிளகாய் காய்ப்பு நல்லா பிடிக்கும் காய்ச்சி. பாருங்கள், அந்த குழியில் தண்ணி விட்டது குழியில் கொஞ்சமாக மண் தள்ளி கொஞ்சம் அதில் சேறு மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் கன்று வைக்கும்போது கன்று எந்த கன்றுமே நமக்கு சாகாது, எல்லாமே பிழைச்சி வந்துடும், வேர் பிடிச்சிக்கும் ஈஸியாக. பாருங்கள், அதில் இப்போ கன்றை ஊனியாச்சு. இப்படி வச்சோன்னா நமக்கு எல்லா கன்றுமே பிழைச்சி நல்லா காய வச்சு நல்லா வந்துடும். கொஞ்சம் அந்த குழியில் நீங்கள் மாட்டு எருவு ஆட்டு எருவு எது இருந்தாலும் இயற்கையான அந்த உரத்தை நம்ம போட்டுட்டோன்னா இன்னும் அந்த கன்று சூப்பராக வந்துடும். அந்த கன்று நல்லா பொழைச்சி அதுக்கு பூ அந்த காயெல்லாம் வர ஸ்டேஜில் நம்ம அதுக்கு இந்த மீன் அமிலம் இந்த கற்பூர கரைசல் அதெல்லாம் விட்டோன்னா அந்த பூக்கிற பூவு எல்லாமே நமக்கு காயாக மாறிடும். அதாவது செடியில் கீழே இருந்து மேலே வரைக்கும் வெறும் காய் தான் நமக்கு தெரியும். அந்த